செவக்கவே முடியாத அளவுக்கு ஆண்டவன் அந்த கலரில் என்னை இறக்குமதி பண்ணியிருக்கான். நானா உண்மையிலே சார் எங்கள் அப்பா மாதிரி வாழ்க்கையில் உலகத்தில் எப்படி பிறந்தாலும் என்ன கன்றாவியாக பிறந்தாலும் அப்பாக்களுக்கு மகள் தேவதை தான். நான் ஒத்துக்கிறேன். எல்லா அப்பாக்களுக்குமே மகள் தான் தேவதை, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் எங்கள் அப்பா மேலே நான் கோபமாக இருக்கேன் மேடம். நான் உண்மையிலேயே என் பிறப்பெல்லாம் அவ்வளோ ஜாலி. நான் பிறந்து அப்படி வெளியில் வரும்போது எங்கள் அப்பா வாசலில் நின்று வாங்கி கேட்டிருக்காரு, குழந்தைய கேட்டால் குளவிக்கல்ல கொடுக்குறீங்கன்னு. பயந்துருக்கார் அந்த மனுஷன்லாம். சரி, போடுற ட்ரெஸ்ஸாவது ஒரு நல்ல கலரில் போடக்கூடாது. எனக்கு எங்கள் அப்பா பிறந்து கொஞ்ச நாள் வளர்ந்ததுக்கப்புறம் போட்ட ட்ரெஸ்ஸோட கலர்லாம் என்ன தெரியுமா? மஞ்சள், சிகப்பு. இதென்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது, கருப்பு. நீங்கள் நினச்சி பாருங்க, அந்த ட்ரெஸ்ஸை போட்டு நான் தெரிஞ்சானா குடிச்சாத்த மாதிரியா ஓடி இருப்பேன் நான். எங்கள் தெருவில் ஒரு கிளவி இருக்கும், நல்ல பாட்டியம்மா. அந்த அம்மா என்னை கூப்பிடும், கேவா கொப்பனுக்கு அறிவே இல்லை, என்ன கலரில் எடுத்து கொடுத்துருக்கேன், இந்த கலர் உனக்கு எடுக்கவே இல்லை. நான் மறுநாள் வேற ட்ரெஸ்ஸு போட்டு வருவேன். தம்பி ஸ்நாக்ஸா? நேற்று இப்படி தான் ஒரு மேடையில் என்னை கொடுத்தாம தின்னுட்டார் சார் ஒருத்தர். சைடு லைட்டாக கை இப்படி வாங்கிருச்சு, அவ்வளோதான். மறுநாள் சிகப்பு ட்ரெஸ்ஸை போட்டு வருவேன். அந்த கிழவி என்னை கூப்பிடும், வா என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்க, இந்த கலர் உனக்கு எடுக்கவே இல்லை. நான் ஒரு நாள் கடுப்பில் கேட்டேன், இன்னுமா உன்னை இந்த ஆண்டவன் எடுக்கவே இல்லை, நான் என்ன கலர் போட்டாலும் கூப்பிட்டு கூப்பிட்டு என் உசுரை வாங்கிட்டு இருக்கேன், போ அந்த பக்கம் அப்படின்னு. இந்த அப்பாக்கள் எப்போவுமே அப்படிதாங்க வாழ்க்கையில். இங்கே நிறைய ஆண் பிள்ளைங்க பெண் பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கோம். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன், எல்லா வீட்லையுமே அந்த பெண் பிள்ளை பிறந்துட்டா மட்டும்தான். ஒரு காலத்தில் சொல்லுவாங்க சார், ரொம்ப முன்னாடி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, எங்கள் அப்பா இருக்கும் போதே சொல்கிறேன், நான் பிறக்கும் போதே ஆண் பிள்ளை பிறக்கணுங்கிற மோகம் அதிகமாக இருந்தது. அது இப்போ சத்தியமாக அப்படி கிடையவே கிடையாது. இப்போ எல்லா அப்பாக்களும் போய் வேண்டுற ஒன்னே ஒன்று என்ன தெரியுமா? எப்பா எந்த ஜென்மத்தில் எனக்கு ஆம்பளை பிள்ளைய கொடுத்துரு, அதை பொம்பளை பிள்ளையே கொடுறான்னு. அதுக்கு என்ன காரணம்னா, ஆண் பிள்ளை வீட்டில் விருந்து வேணா சாப்பிடலாம், பொம்பளை பிள்ளை வீட்டில் மட்டும்தான் சார் இருந்து சாப்பிடலாங்கிற நிலைமை வந்துருச்சு. அதுக்கு ஒரே காரணம் படிப்பு மட்டும்தான் சார். பொம்பளை பிள்ளைங்க படிக்க ஆரம்பிச்சிட்டோம், சொந்த காலில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம், வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், அப்பா அம்மாவை வச்சு சோறு போட ஆரம்பிச்சிட்டோம், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனால் ஒரு காலத்தில் பாருங்க, நீங்க எல்லா பெரிய ஆஸ்பத்திரியிலையும் ஒரு கிழவி இருந்து விட்டுருப்பாங்க. அந்த கிழவி யாரை பெற்ற கிழவினே தெரியாது. நீ எங்க யாருக்கு பிள்ளை பிறந்தாலும் அது 2 டைலாக் வச்சிருக்கோம், வரவு நஷ்டம். ஆம்பளை பிள்ளை பிறந்தா வரவு, பொம்பளை பிள்ளை பிறந்தா நஷ்டங்கும். ஏன்னா இது கட்டி கொடுக்க போற மாதிரி எல்லா ஆஸ்பத்திரியிலும் 2 உட்காந்துருக்கும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டான்னு யாருமே கத்த மாட்டாங்க, எனக்கு சிங்கா குட்டி பிறந்துட்டான். அப்ப மனுஷன் பிறக்கவே மாட்டானாடா. இன்னும் ஒருபடி உசரத்தில் போய் சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் கொல்லி வைக்க ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டான், அவன் 16 வயசுல ரெடியா இருப்பான், கொல்லி ரெடி வந்து படுப்பாம்பா. ஆனா இன்னைக்கு என்ன பெரிய ஆச்சரியம் தெரியுமா? எல்லா அப்பாக்களுக்குமே பெண் பிள்ளை என்பது ஒரு பெரிய வரமா இருக்கு சார், கொண்டாடுறாங்க. அது குழந்தைய வாங்கும் போதே எனக்கு பொண்ணு பிறந்துருச்சுன்னு யாருமே சொன்னதில்லை, எனக்கு எங்கள் அம்மாவே திரும்ப வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய பெண் பிள்ளைங்க இருக்கீங்க, ஆண் பிள்ளைங்க இருக்கீங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. வீட்டில் எல்லா பொம்பளை பிள்ளைங்களும் அப்பா செல்லம், எல்லா ஆம்பளை பிள்ளையும் அம்மா செல்லம். நீங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வந்துருச்சு வச்சுங்களேன், இல்லை ஒரு பேச்சுக்கு வீட்டில் இருக்க பையனுக்கும் அப்பாவுக்கும் சண்டை வந்துருச்சுன்னா அந்த அம்மா எங்கேருந்து ஓடி வருவானே தெரியாது, அப்படியே தம்முன்னு ஓடி வருவா. வந்த உடனே அப்பாவை டச் பண்ண மாட்டா, பலார்னு விழுந்துரும், பையனை தான் விடுவா. அறிவில்லை உனக்கு, யாருக்கிட்ட எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க, அவர் உங்க அப்பா. அந்த பையனுக்கு தெரியாத, அவர் உங்க அப்பா, 35 வருஷமா அவர் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன், ஏன் முன்னாடி எதிர்த்து பேசுறியா? உனக்கு என்னடா தெரியும் அவரை பத்தி? அந்த என்னையெல்லாம் எங்க அப்பா எதுக்கு பெற்றாரு, கொண்டு போய் அடி வாங்குறதுக்குனே பெற்றிருப்பாரு போல. நான்லாம் அந்த லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட். யாரெல்லாம் இங்க லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்? அதுக்கும் தேவையில்லை. என்னடா வர வர திருவள்ளூரா இருக்கு, நார்மலா கத்த மாட்டீங்களா? என்னென்ன அநியாயம் பண்றாங்க இந்த லாஸ்ட் பெஞ்ச். வேற என்ன பண்றது, என்ன மாதிரி தான் அதுவும் இருக்கும் லாஸ்ட் பெஞ்ச். என் தம்பி எல்லாம் என்ன மாதிரி தான் இருப்பாங்க. இந்த கடைசி பெஞ்சுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்க, இந்த பார்டரில் பாஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. நான்லாம் அந்த பார்டர் 35, ஆனால் அது மாதிரி ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது. பார்டரில் பாஸ் பண்ண நம்மளை யாரும் கேவலமாக நினைக்கக்கூடாது. கவியர் அப்துல் காதர் ஐயா தான் ரொம்ப அழகாக சொல்லுவார், அதிக மதிப்பெண் எடுத்தவர்கள் எல்லாம் அந்நிய மண்ணிற்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள், குறைவான மதிப்பெண் எடுத்தவர்கள் மட்டும்தான் என் இந்திய மண்ணிற்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். நாளா சாகுற வரைக்கும் இந்த மண்ணுக்கு தான் உழைச்சிட்டு கிடப்பேன். நான்லாம் அதிக மதிப்பெண் எடுத்தவர்கள்லாம் ஈரோடு மகேஷ் மாதிரி அமெரிக்காவில் போய் உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க, நமக்கு அது தேவை கிடையாது. நான்லாம் அந்த பார்டரில் பாஸ் பண்ணுறாருங்க. இந்த லாஸ்ட் பெஞ்சுன்னு ஒன்று சொல்கிறோம்ல, அது ஒரு சந்தோஷமான பெஞ்சு. இந்த பெஞ்சுக்கும் கடைசி பெஞ்சுக்கும்
பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது சார். பெஞ்சு டீச்சர் சொல்கிற ஜோக்கை கேட்டு சிரிப்பாங்க, கடைசி பெஞ்சு டீச்சரையே ஜோக்காக நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நானும் அந்த கடைசி பெஞ்சு டீச்சரை பார்த்து சிரிச்ச மணி சிரிச்சு அடி பிரித்து எடுப்பாங்க. நான் எங்கள் ஸ்கூலில் ரோசி மிஸ்ன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க மேடம். அவங்க என்னன்னா அடிக்க மாட்டாங்க, அவங்க ஒரு நூதன முறையை கையாளுவாங்க. இந்த இடுப்புக்கிட்ட இப்படி நிரட்டுவாங்க. நான்லாம் அப்படியே மேலே போயிட்டு கீழே வருவேன். அட்டி செம்ம வலிக்கும் அந்த இடம். நாங்கள் ஒரு 4-5 பேர் ரெகுலராக மாட்டோம், டெய்லி மாட்டோம். எங்கள் லூஸ் மாதிரி நாங்கள் சிரிச்சுக்கிட்டே இருப்போம். சிரிச்சோன்னா நறுக்குன்னு கிள்ளி விட்ருவாங்க. கிள்ளி முடிச்சோடனே நாங்கள் ஒரு 4 பேர் நேராக கிளாஸ் ரூமுக்குள்ளே போய் சட்டையை தூக்கி எல்லாரும் பார்ப்பாங்க. எல்லாருக்கும் செவந்து கிடக்கும். நானும் சட்டையை தூக்கி பார்ப்பேன். செவக்கவே முடியாத அளவுக்கு ஆண்டவன் அந்த கலரில் என்னை இறக்குமதி பண்ணியிருக்கான். நானா உண்மையிலே சார், எங்கள் அப்பா மாதிரி வாழ்க்கையில் உலகத்தில் எப்படி பிறந்தாலும், என்ன கன்றாவியா பிறந்தாலும் அப்பாக்களுக்கு மகள் தேவதை தான். நான் ஒத்துக்கிறேன். எல்லா அப்பாக்களுக்குமே மகள் தான் தேவதை, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் எங்கள் அப்பா மேலே நான் கோபமாக இருக்கேன் மேடம். நான் உண்மையிலே என் பிறப்பெல்லாம் அவ்வளோ ஜாலி. நான் பிறந்து அப்படி வெளியில் வரும்போது எங்கள் அப்பா வாசலில் நின்று வாங்கி கேட்டிருக்காரு, குழந்தைய கேட்டால் குளவிக்கல்ல கொடுக்குறீங்கன்னு. பயந்துருக்கார் அந்த மனுஷன்லாம். சரி, போடுற ட்ரெஸ்ஸாவது ஒரு நல்ல கலரில் போடக்கூடாது. எனக்கு எங்கள் அப்பா பிறந்து கொஞ்ச நாள் வளர்ந்ததுக்கு அப்புறம் போட்ட ட்ரெஸ்ஸோட கலர்லாம் என்ன தெரியுமா? மஞ்சள், சிகப்பு. இதென்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது, கருப்பு. நீங்கள் நினச்சி பாருங்க, அந்த ட்ரெஸ்ஸை போட்டு நான் தெரிஞ்சானா குடிச்சா தாமரையாக ஓடி இருப்பேன் நான். எங்கள் தெருவில் ஒரு கிளவி இருக்கும், நல்ல பாட்டியம்மா. அந்த அம்மா என்னை கூப்பிடும், கேவா கொப்பனுக்கு அறிவே இல்லை, என்ன கலரில் எடுத்து கொடுத்துருக்கேன், இந்த கலர் உனக்கு எடுக்கவே இல்லை. நான் மறுநாள் வேற ட்ரெஸ் போட்டு வருவேன். தம்பி ஸ்நாக்ஸா? நேற்று இப்படி தான் ஒரு மேடையில் என்னை கொடுத்தாம தின்னுட்டார் சார் ஒருத்தர். சைடு லைட்டாக கை இப்படி வாங்கிருச்சு, அவ்வளோதான். மறுநாள் சிகப்பு ட்ரெஸ்ஸை போட்டு வருவேன். அந்த கிளவி என்னை கூப்பிடும், வா என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்க, இந்த கலர் உனக்கு எடுக்கவே இல்லை. நான் ஒரு நாள் கடுப்பில் கேட்டேன், இன்னுமா உன்னை இந்த ஆண்டவன் எடுக்கவே இல்லை, நான் என்ன கலர் போட்டாலும் கூப்பிட்டு என் உசுரை வாங்கிட்டு இருக்கேன், போ அந்த பக்கம் அப்படின்னு. இந்த அப்பாக்கள் எப்போவுமே அப்படிதாங்க வாழ்க்கையில். இங்கே நிறைய ஆண் பிள்ளைங்க பெண் பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன், எல்லா வீட்லையுமே அந்த பெண் பிள்ளை பிறந்துட்டா மட்டும்தான். ஒரு காலத்தில் சொல்லுவாங்க சார், ரொம்ப முன்னாடி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, எங்கள் அப்பா இருக்கும் போதே சொல்கிறேன், நான் பிறக்கும் போதே ஆண் பிள்ளை பிறக்கணுங்கிற மோகம் அதிகமாக இருந்தது. அது இப்போ சத்தியமாக அப்படி கிடையவே கிடையாது. இப்போ எல்லா அப்பாக்களும் போய் வேண்டுற ஒன்னே ஒன்று என்ன தெரியுமா? எப்பா எந்த ஜென்மத்தில் எனக்கு ஆம்பளை பிள்ளைய கொடுத்துரு, அதை பொம்பளை பிள்ளையே கொடுறான்னு. அதுக்கு என்ன காரணம்னா, ஆண் பிள்ளை வீட்டில் விருந்து வேணா சாப்பிடலாம், பொம்பளை பிள்ளை வீட்டில் மட்டும்தான் சார் இருந்து சாப்பிடலாங்கிற நிலைமை வந்துருச்சு. அதுக்கு ஒரே காரணம் படிப்பு மட்டும்தான் சார். பொம்பளை பிள்ளைங்க படிக்க ஆரம்பிச்சிட்டோம், சொந்த காலில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம், வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், அப்பா அம்மாவை வச்சு சோறு போட ஆரம்பிச்சிட்டோம், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனால் ஒரு காலத்தில் பாருங்க, நீங்க எல்லா பெரிய ஆஸ்பத்திரியிலையும் ஒரு கிளவி இருந்து விட்டுருப்பாங்க. அந்த கிளவி யாரை பெற்ற கிளவினே தெரியாது. நீ எங்க யாருக்கு பிள்ளை பிறந்தாலும் அது 2 டைலாக் வச்சிருக்கோம், வரவு நஷ்டம். ஆம்பளை பிள்ளை பிறந்தா வரவு, பொம்பளை பிள்ளை பிறந்தா நஷ்டங்கும். நம்ம இது கட்டி கொடுக்க போற மாதிரி எல்லா ஆஸ்பத்திரியிலும் 2 உட்காந்துருக்கும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டான்னு யாருமே கத்த மாட்டாங்க, எனக்கு சிங்கா குட்டி பிறந்துட்டான். அப்ப மனுஷன் பிறக்கவே மாட்டானாடா. இன்னும் ஒருபடி உசரத்தில் போய் சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் கொல்லி வைக்க ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டான், அவன் 16 வயசுல ரெடியா இருப்பான், கொல்லி ரெடி வந்து படுப்பான்பா. ஆனா இன்னைக்கு என்ன பெரிய ஆச்சரியம் தெரியுமா? எல்லா அப்பாக்களுக்குமே பெண் பிள்ளை என்பது ஒரு பெரிய வரமா இருக்கு சார், கொண்டாடுறாங்க. அது குழந்தைய வாங்கும் போதே எனக்கு பொண்ணு பிறந்துருச்சுன்னு யாருமே சொன்னதில்லை, எனக்கு எங்கள் அம்மாவே திரும்ப வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய பெண் பிள்ளைங்க இருக்கீங்க, ஆண் பிள்ளைங்க இருக்கீங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. வீட்டில் எல்லா பொம்பளை பிள்ளைங்களும் அப்பா செல்லம், எல்லா ஆம்பளை பிள்ளையும் அம்மா செல்லம். நீங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வந்துருச்சு வச்சுங்களேன், இல்லை ஒரு பேச்சுக்கு வீட்டில் இருக்க பையனுக்கும் அப்பாவுக்கும் சண்டை வந்துருச்சுன்னா அந்த அம்மா எங்கேருந்து ஓடி வருவானே தெரியாது, அப்படியே தம்முன்னு ஓடி வருவா. வந்த உடனே அப்பாவை டச் பண்ண மாட்டா, பலார்னு விழுந்துரும், பையனை தான் விடுவா. அறிவில்லை உனக்கு, யாருக்கிட்ட எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க, அவர் உங்க அப்பா. அந்த பையனுக்கு தெரியாத, அவர் உங்க அப்பா, 35 வருஷமா அவர் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன், ஏன் முன்னாடி எதிர்த்து பேசுறியா, உனக்கு என்னடா தெரியும் அவரை பத்தி, அந்த ஆள் ஒரு லூசு, நீ வா. இதுக்கு அவன் எவ்வளவோ தேவையில்லை. ஆனா இந்த பெண் பிள்ளைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்க, அது மாதிரி வீட்டில் ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது. வாழ்க்கையில் பெரிய சொத்து அதெல்லாம். அப்பாக்கள் இன்னைக்கு நிறைய பேர் கலகலன்னு வீட்டில் சிரிக்கிறோம், சந்தோஷமா இருக்கோம், மனசை விட்டு பேசுகிறோம் அப்படின்னாலே அந்த பொம்பளை பிள்ளை தான். ஒன்றும் வேணாம், நம்ம ரசம் தான் வச்சுருப்போம், மிஞ்சி மிஞ்சி போனால் ரசம் தான் வச்சுருப்போம்.
ஆ இல்லை இல்லை, ஃபஸ்ட்டு இந்த அம்மா இங்கிட்டு கத்த விட்டுச்சு. இந்த அம்மாவை இப்போ தான் அடக்கி உட்கார வச்சேன். இப்போ அவன் எந்திரிச்சு கத்தனா, இங்கே நான்லாம் யோசிக்க மாட்டேன், மேக்கப்பை களைச்சி போடுவேன் பார்த்துக்க. ஐயா நான் எங்கேயே ஆம்பளை பிள்ளைங்க குறை சொன்னேன்? ஆண் பிள்ளைங்க அம்மா செல்லம், பொம்பளை பிள்ளைங்க அப்பா செல்லம். எல்லா இடத்துலையும் நீங்கள் கவனிச்சு பாருங்க. பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஒன்றுனா அப்பா தாங்க மாட்டாங்க, என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒன்று வேணாம். ஏன் எல்லா அப்பாக்களுக்கும் பொம்பளை பிள்ளைங்களை பிடிக்குது, எல்லா பொம்பளை பிள்ளைங்க அப்பாவை பிடிக்குது தெரியுமா? ரசம் தான் வச்சுருக்கோம். அந்த பொம்பளை பிள்ளை வெறும் ரசம் தான் வச்சுருக்கோம். அது சென்னையில் ஊற்றுனா ஆவடி வரைக்கும் ஓடும். அதை சாப்பிட்டுட்டு அப்பா சொல்லுவார், எங்கள் அம்மா கைப்பக்குவம் அப்படியே இருக்கு. எது இங்கே ஊற்றுறது ஆவடி வரைக்கும் ஓடுறதா? அந்த ரசத்தை அதுவே திங்க முடியாது. ஆனாலும் இப்போ பெண் பிள்ளைங்களை இந்த விட்டு கொடுக்காத அப்பாக்கள். எனக்கு நாளாக பள்ளிக்கூடத்துக்கு போன நல்ல ஞாபகம் இருக்குங்க. எனக்கு வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம், இந்த பள்ளியில் நிறைய கற்றுக்கிட்டேன். நான் ஏன் எங்கே போனாலும், என் பையன் ஸ்கூல்லேயே நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் எவ்வளோ வேணாலும் அடிங்க, சார் தான் வந்து அடிக்க வேணாம்னு சொல்லுவார். நான் அப்படி கிடையாது, நான் அடிக்க சொல்லுவேன் பையன். அவனை நல்லா இருப்பீங்க சார், அடித்து வழங்க சாரும்பேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்க, எங்கள் ஸ்கூலில் நான் வாங்காத அடி யாருக்கிட்டையுமே கிடையாது. எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா, பள்ளிக்கூடத்தில் வாங்குற அடி தான் இன்ன வரைக்கும் இந்த சமுதாயத்தில் என்ன அடி விழுந்தாலும் எந்திரிச்சு நிற்கிற அந்த திராணியும் தெம்பும் எனக்கு இருக்கு. அப்படின்னா இங்கே ஆசிரியர்கள் எனக்கு கொடுத்த அடி தான் சார். இன்னைக்கு இவங்களை அடிக்க முடியுதா சார்? முதல்ல நம்மளும் கிளம்பி வர்றாங்க சார் வீட்டிலேருந்து. பேரண்ட்ஸை முதல்ல சொல்லணும். முதல்ல நம்ம பெற்றவங்க பிள்ளைங்க வந்து நம்ம கிட்ட வந்து, அம்மா டீச்சர் என்னை அடிச்சுட்டாங்கம்மா அப்படின்னோட நம்ம உடனே சேலை கட்டி வரைஞ்சு கட்டிக்கிட்டு சொந்தக்காரங்களை கூட்டிகிட்டு அங்காளி பங்காளி பக்கத்து வீட்டுக்காரன் எழுத்து வீட்டுக்காரன் தெரியாதவன் ஆட்டோவில் போகிறவன் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாது. 5 நிமிஷம் உட்காந்து நாம பெத்த வானரம் என்ன பண்ணுச்சு, பண்ணிருக்கும், பண்ணக்கூடிய ஆள் தான். ஏன்னா இவங்களை பற்றி நமக்கு தெரியும். குழந்தைங்க முதல்ல சார், என்னை பொறுத்த வரைக்கும் நான் சில விஷயங்கள் என் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். குழந்தைங்க தோக்கவே கூடாதுன்னு நினைக்கிற பெற்றோர்கள் நல்ல பெற்றோர்கள் சத்தியமாக கிடையாது. எந்த குழந்தையெல்லாம் தோத்து போகணும்னு நினைக்கிறோமோ அந்த பெற்றோர்கள் தான் நல்ல பெற்றோர்கள். நீங்கள் என்ன தப்பாகவே நினச்சாலும் பரவாயில்ல. ஜெயிக்கிறவங்களால என்ன கற்றுக்க முடியுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் தோக்குறவனால எல்லாமே கற்றுக்க முடியும். இனிமேல் தோக்கக்கூடாதுங்கிறதையும் அவனால் கற்றுக்க முடியும். ஸோ வாழ்க்கையில் அடிங்கிறத குழந்தைங்க வாங்கிட்டுங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் குழந்தைங்களுக்கு சுதந்திரம் என்பது நிறைய கொடுப்போம், தப்பே கிடையாது. எல்லாத்தையும் இப்படி நான் எல்லாரையும் சொல்லலை. இன்னைக்கு நானே கொண்டு போய் லேட்டாக தான் என் குழந்தைங்களாம் ஸ்கூலில் சேர்த்தேன். 5 வயசில் நம்மளும் சில தப்பு பண்ணுவோம். வாயத்தோதனே பள்ளிக்கூடத்தை கொண்டு போய் சேர்த்து விட்டுறோம். அன்னைக்கு அம்மான்னு கூட சொல்ல தெரியாதுங்க. வீட்டில் பேசுனா கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டுறோம். உள்ளே விட்டோன்னே மிஸ்ஸு சொல்லும், பேசக்கூடாது, இப்போ தாண்டி வாயை திறந்தோடனே எங்கள் அம்மா கொண்டு போய் ஸ்கூலில் விட்டாங்க. அதனால் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். அதுக்கு என்ன தெரியும், காலையில் எந்திரிச்சு நான்லாம் உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்ச சைலாங்கெல்லாம். நான்லாம் வந்து 97 பிறந்த ஆள். ஜஸ்ட் 2K. ஐயா நீங்கள் ஃபோனை பாருங்கய்யா, 2K கிட்ஸுங்க. நான்லாம் இந்த 80s 85 அந்த 75 அந்த இதெல்லாம் பிறந்தவங்களாம் உண்மையிலே கொடுத்து வச்சவங்க. 5 வயசு 6 வயசில் தான் ஸ்கூலில் நான் 87ங்க ஒத்துக்கிறேங்க. நான் 87ங்க. விட்டா ஆதார் கார்டெல்லாம் கேட்பாங்க போல இருக்கு. என்னங்க திருவள்ளூரில் கூட்டி வச்சு இப்படி கொடுமைப்படுத்துறீங்க என்ன? யாரு? நான்லாம் சும்மா சொல்ல மாட்டேன், அம்புட்டு ஜெராக்ஸாக எடுத்துகிட்டு வந்துடுவேன். 87 பிறந்தோம். நாங்களாம் நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த 5 வயசு 6 வயசுல தான் ஸ்கூலில் சேர்க்கணுங்கிறதே சட்டம். அது இன்னைக்கு அப்படி கிடையாது. மாசமானோடனே பதறாங்க பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும்னு. ஏடா மாசம் தானே ஆயிருக்கு, நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும் அப்படின்னு கொண்டு போய் அது அப்போ தான் காலையில் எந்திரிச்சு கண்ணே முழிச்சிருக்காது. அதை குளிப்பாட்டி, அதுக்கு ட்ரெஸ்ஸு மாட்டி, அதுக்கு ஷூ மாட்டி, அதுக்கு டையை மாட்டி, எல்லாம் மாட்டி. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். காலையில் 2 இட்லியை உள்ளே வச்சு திணிச்சு, எக்காரணத்தை கொண்டு அந்த 2 இட்லி வெளியில் வந்துடக்கூடாதுன்னு ஒரு டை, எக்காரணத்தை கொண்டு அந்த 2 இட்லி கீழே இறங்கிடக்கூடாதுன்னு ஒரு பெல்ட்டு, எல்லாத்தையும் மாட்டி அந்த மஞ்சள் கலர் வேன் ஒன்று வரும். உங்களுக்கு தான் அது வேனு, அவனுக்கு அது நாய் பிடிக்கிற வண்டி. அது வண்டியில் ஜாலியாக சுற்றுற வயசு. அதை கொண்டு போய் அந்த வண்டியில் ஏற்றி உள்ளே போய் உக்காந்தோடனே அம்மா சொல்லும், பாய் சொல்லு. அவன் சொல்லுவான், நீ அம்மாவே இல்லை. உள்ளேருந்து டாடி வந்து சொல்லுவார், பா. அற்ற மறைத்தலோ புல்லறிவு தம்மையின் குற்றம் மறையா வழி முயுவ விளக்க உரை. தம்மிடத்தில் உள்ள குற்றத்தை அறிந்து நீக்காத போது உடம்பில் மறைப்பதற்குரிய பகுதியை மட்டும் ஆடையால் மறைத்தல் புல்லறிவாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தம்மிடம் உள்ள குற்றத்தை அறிந்து அதை போக்காதவர் ஆடையால் தம்முடம்பை மறைக்க கருதுவதும் அறிவின்மையே. கலைஞர் விளக்க உரை. நமது குற்றத்தை உணர்ந்து அதை நீக்காமல் உடலை மறைக்க மட்டும் உடை அணிவது மடமையாகும். அற்ற மறைத்தலோ புல்லறிவு தம்மையின் குற்றம் மறையா வழி முயுவ விளக்க உரை. தம்மிடத்தில் உள்ள குற்றத்தை அறிந்து நீக்காத போது
உடம்பில் மறைப்பதற்குரிய பகுதியை மட்டும் ஆடையால் மறைத்தல் புல்லறிவாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தம்மிடம் உள்ள குற்றத்தை அறிந்து அதைப் போக்காதவர் ஆடையால் தம்முடம்பை மறைக்கக் கருதுவதும் அறிவின்மையே. கலைஞர் விளக்க உரை. நமது குற்றத்தை உணர்ந்து அதை நீக்காமல் உடலை மறைக்க மட்டும் உடை அணிவது மடமையாகும். அற்ற மறைத்தலோ புல்லறிவு தம்மையின் குற்றம் மறையா வழி முயுவ விளக்க உரை. தம்மிடத்தில் உள்ள குற்றத்தை அறிந்து நீக்காத போது உடம்பில் மறைப்பதற்குரிய பகுதியை மட்டும் ஆடையால் மறைத்தல் புல்லறிவாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தம்மிடம் உள்ள குற்றத்தை அறிந்து அதைப் போக்காதவர் ஆடையால் தம்முடம்பை மறைக்கக் கருதுவதும் அறிவின்மையே. கலைஞர் விளக்க உரை. நமது குற்றத்தை உணர்ந்து அதை நீக்காமல் உடலை மறைக்க மட்டும் உடை அணிவது மடமையாகும். அற்ற மறைத்தலோ புல்லறிவு தம்மையின் குற்றம் மறையா வழி முயுவ விளக்க உரை. தம்மிடத்தில் உள்ள குற்றத்தை அறிந்து நீக்காத போது உடம்பில் மறைப்பதற்குரிய பகுதியை மட்டும் ஆடையால் மறைத்தல் புல்லறிவாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தம்மிடம் உள்ள குற்றத்தை அறிந்து அதைப் போக்காதவர் ஆடையால் தம்முடம்பை மறைக்கக் கருதுவதும் அறிவின்மையே. கலைஞர் விளக்க உரை. நமது குற்றத்தை உணர்ந்து அதை நீக்காமல் உடலை மறைக்க மட்டும் உடை அணிவது மடமையாகும். அற்ற மறைத்தலோ புல்லறிவு தம்மையின் குற்றம் மறையா வழி முயுவ விளக்க உரை. தம்மிடத்தில் உள்ள குற்றத்தை அறிந்து நீக்காத போது உடம்பில் மறைப்பதற்குரிய பகுதியை மட்டும் ஆடையால் மறைத்தல் புல்லறிவாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தம்மிடம் உள்ள குற்றத்தை அறிந்து அதைப் போக்காதவர் ஆடையால் தம்முடம்பை மறைக்கக் கருதுவதும் அறிவின்மையே. கலைஞர் விளக்க உரை. நமது குற்றத்தை உணர்ந்து அதை நீக்காமல் உடலை மறைக்க மட்டும் உடை அணிவது மடமையாகும். அற்ற மறைத்தலோ புல்லறிவு தம்மையின் குற்றம் மறையா வழி முயுவ விளக்க உரை. தம்மிடத்தில் உள்ள குற்றத்தை அறிந்து நீக்காத போது உடம்பில் மறைப்பதற்குரிய பகுதியை மட்டும் ஆடையால் மறைத்தல் புல்லறிவாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தம்மிடம் உள்ள குற்றத்தை அறிந்து அதைப் போக்காதவர் ஆடையால் தம்முடம்பை மறைக்கக் கருதுவதும் அறிவின்மையே. கலைஞர் விளக்க உரை. நமது குற்றத்தை உணர்ந்து அதை நீக்காமல் உடலை மறைக்க மட்டும் உடை அணிவது மடமையாகும். அற்ற மறைத்தலோ புல்லறிவு தம்மையின் குற்றம் மறையா வழி முயுவ விளக்க உரை. தம்மிடத்தில் உள்ள குற்றத்தை அறிந்து நீக்காத போது உடம்பில் மறைப்பதற்குரிய பகுதியை மட்டும் ஆடையால் மறைத்தல் புல்லறிவாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தம்மிடம் உள்ள குற்றத்தை அறிந்து அதைப் போக்காதவர் ஆடையால் தம்முடம்பை மறைக்கக் கருதுவதும் அறிவின்மையே. கலைஞர் விளக்க உரை. நமது குற்றத்தை உணர்ந்து அதை நீக்காமல் உடலை மறைக்க மட்டும் உடை அணிவது மடமையாகும். அற்ற மறைத்தலோ புல்லறிவு தம்மையின் குற்றம் மறையா வழி முயுவ விளக்க உரை. தம்மிடத்தில் உள்ள குற்றத்தை அறிந்து நீக்காத போது உடம்பில் மறைப்பதற்குரிய பகுதியை மட்டும் ஆடையால் மறைத்தல் புல்லறிவாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தம்மிடம் உள்ள குற்றத்தை அறிந்து அதைப் போக்காதவர் ஆடையால் தம்முடம்பை மறைக்கக் கருதுவதும் அறிவின்மையே. கலைஞர் விளக்க உரை. நமது குற்றத்தை உணர்ந்து அதை நீக்காமல் உடலை மறைக்க மட்டும் உடை அணிவது மடமையாகும். அற்ற மறைத்தலோ புல்லறிவு தம்மையின் குற்றம் மறையா வழி முயுவ விளக்க உரை. தம்மிடத்தில் உள்ள குற்றத்தை அறிந்து நீக்காத போது உடம்பில் மறைப்பதற்குரிய பகுதியை மட்டும் ஆடையால் மறைத்தல் புல்லறிவாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தம்மிடம் உள்ள குற்றத்தை அறிந்து அதைப் போக்காதவர் ஆடையால் தம்முடம்பை மறைக்கக் கருதுவதும் அறிவின்மையே. கலைஞர் விளக்க உரை. நமது குற்றத்தை உணர்ந்து அதை நீக்காமல் உடலை மறைக்க மட்டும் உடை அணிவது மடமையாகும். அற்ற மறைத்தலோ புல்லறிவு தம்மையின் குற்றம் மறையா வழி முயுவ விளக்க உரை. தம்மிடத்தில் உள்ள குற்றத்தை அறிந்து நீக்காத போது உடம்பில் மறைப்பதற்குரிய பகுதியை மட்டும் ஆடையால் மறைத்தல் புல்லறிவாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தம்மிடம் உள்ள குற்றத்தை அறிந்து அதைப் போக்காதவர் ஆடையால் தம்முடம்பை மறைக்கக் கருதுவதும் அறிவின்மையே. கலைஞர் விளக்க உரை. நமது குற்றத்தை உணர்ந்து அதை நீக்காமல் உடலை மறைக்க மட்டும் உடை அணிவது மடமையாகும்.